ஜெபத்தை குறித்து தொடர் போதனையாக நாம் பார்த்து வருகிறோம். பல பகுதிகளாக நாம் பிரித்து பார்த்து வருகிறோம். ஆனால் இப்பொழுது ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எப்படி ஜெபிப்பது என்கிற காரியத்தை இப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். கேட்கிறதெல்லாம், வேண்டிக் கொள்வதெல்லாம் எல்லாவற்றையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று நாம் பார்க்கும் பொழுது பல சொல்லுகிறது உண்டு, கர்த்தருக்கு விருப்பமா இருந்தா கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு. இப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே 100% நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அருமையான காரியத்தை இப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். 100% எப்படி பெற்றுக்கொள்வது, ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதான காரியத்தை குறித்து இப்பொழுது பார்த்து வருகிறோம். அதாவது விண்ணப்பத்தின் ஜெபம். ஜெபங்கள்ல பலவிதமான ஜெபங்கள் இருக்கு. ஆனால் இப்பொழுது விண்ணப்பத்தின் ஜெபத்தை தான் நான் பார்த்துட்டு வரோம். ஏன்னா அது ரொம்ப மோர் அப்ளிகபிள். ஜெபங்கள்ல துதி ஆராதனை இருக்கிறது, இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, பரிந்து பேசுகிற ஜெபம் இருக்கிறது, விண்ணப்பத்தின் ஜெபம் இருக்கிறது, கட்டுகளை கட்டுகிறதும் அவிழ்க்கிறதும் என்ற ஜெபம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஜெபம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண வேண்டிய விதம் எப்படின்றத வேதம் சொல்லிக் கொடுக்குது. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஒன்றா கூட்டி ஜெபம் பண்ண முடியாது. அதனால நீங்க ஜெபம் தெரியும், அதனால நான் எப்படி வேணா பண்ணுவேன் அப்படின்னு பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா, கிரிக்கெட் மேட்சுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு, அதை கொண்டு போய் ஃபுட்பால்ல விளையாட முடியாது. அந்த மாதிரி ஜெபத்துல ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒரு விதம் இருக்கிறது. அதிலே நாம் இப்பொழுது பார்க்கிற இந்த விண்ணப்பத்தின் ஜெபத்திலே எப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது 100% எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நான் பார்க்கும் பொழுது, யோவான் 15:7 நான் அங்கிருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால், அதாவது நீங்கள் என்னில் மட்டுமல்ல என்னுடைய வார்த்தைகள் தொடர்ந்து உங்களிலே இருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு, கேட்டுக்கொள்கிற சிலதை அல்ல, கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்க கோடு போட்டு வச்சுக்கணும். கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கொடுக்கப்படும். கேட்கிற சிலர் அல்ல, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அப்படின்னும் போது அந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு அப்படி உண்மையாலுமே வருதா, ஏன் வரல, இனி அதை எப்படி ஜெபிப்பது என்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த ஜெபம் மிகவும் ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லா இருக்கும், வல்லமையா இருக்கும். இயேசுநாதர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணும் போது சீஷர்கள் பார்த்து ரொம்ப அப்படியே அஸ்டானிஷ் ஆயிட்டாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உடனே அவர்கள் சொல்றாங்க, யோவான் ஸ்நானகன் எங்களுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு, ஆனா அவர் போதிச்சிருக்காரு, ஆனா நீங்க போதிங்க, உங்க ஜெபம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது, அதே போல நாங்க ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, எப்படி ஜெபிப்பது என்கிற காரியத்தை குறித்து இப்பொழுது அதிலே விண்ணப்பத்தின் ஜெபத்தை குறித்து பார்த்து வருகிறோம். அதிலே முதல் காரியமாக நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் நாம் ஜெபிக்கும் பொழுது நீங்க முதல்ல தெரிந்து கொள்ளணும், நீங்க விரும்புறதை விட அவர் ரொம்ப அதிகமா விரும்புறார். அவர் உங்களுக்கு பதில் அளிக்க, நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறதை விட அவர் அதிகமாக விரும்புகிறார். ஏனென்றால் உங்கள் வழியாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. தக்க விதத்திலே அவர் நாமம் உங்கள் வழியாக மகிமைப்படும்படி அவர் விரும்புகிறார். ஆகவேதான் சொல்றாரு, கேளுங்க கேளுங்க. ஏன் கேட்க சொல்றாரு? நீங்க பெறணும், நீங்க பெறறத மத்தவங்க பார்க்கணும், பார்த்து சொல்லணும், இந்த தேவன் நல்லவர்னு சொல்லணும். அப்ப நம்ம முதல் பகுதி காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த காரியத்துல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறதுல முதல் பகுதியை நான் எடுத்து காட்டினேன். எப்படி தேவன் விரும்புகிறார் என்கிற காரியத்தை குறித்து, நம்ம விரும்புவதை விட அதிகமாக விரும்புகிறார் என்ற முதல் பகுதியை நம்ம பார்த்தோம். அப்படி விரும்புறது என்று சொல்லும் பொழுது என்னுடைய விருப்பம் அல்ல, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் விருப்பத்தை இரண்டாவது காரியம் எடுத்து காட்டினேன். வார்த்தையின் அடிப்படையிலே என்னுடைய இஷ்டத்தை ஏதாவது ஒன்றதில்லை. வார்த்தை என்ன சொல்லுது, அவர் என்ன விரும்புகிறார் என்கிறதை குறித்து வேத புத்தகத்திலே அவர் விருப்பங்கள் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அறிந்து அந்த விருப்பத்தை என்னுடைய விருப்பமாக்கி தெரிந்து கொண்டு ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப அவர் என்ன விரும்புகிறார்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து அவர் விரும்புறார். நீ சுகமா வாழணும்னு விரும்புறார்.
அவருடைய காயங்களால் நீங்கள் சுகமானீர்கள் சொல்லுது, விரும்புகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எகிப்து தேசத்தில் வரப்படின ஒரு வியாதியை கூட உன்னில் வரப்பண்ண மாட்டேன், நீங்கள் சுகமாய் இருப்பதை நீங்கள் வேதத்தை படிச்சு பாருங்க. எங்க பார்த்தாலும் தேவன் தமது பிள்ளைகளை சுகமாய் இருக்கிறதை அவர் விரும்புகிறார். ஒருபொழுதும் நீங்கள் தரித்திரத்திலே வாழ்வது தேவனுடைய விருப்பம் அல்ல, நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். அதை நீங்கள் பல இடத்துல பார்க்க முடியும். கடன் வாங்கக்கூடாது, நீ கடன் கொடுக்கிற அளவுக்கு நீ உயர்ந்து வரணும், புசிக்கணும், திருப்தி ஆகணும், நீ மீதி எடுக்கிற அளவுக்கு நீ வாழ்க்கை இருக்கணும். இப்படி நீங்கள் வேதத்தில் பல இடத்தில் பார்த்தீங்களா, குறைவற்ற ஒரு வாழ்வை தேவன் விரும்புகிறார். ஆகவே அதை பல இடங்களிலே பார்க்கலாம். ஒரு நல்ல மெய்ப்பர் எனக்கு தாட்சி இல்லை என்கிறதெல்லாம் தேவன் சொல்லுகிறதை அவர் சொல்லுகிறார், நான் வந்ததை உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையும்படி, குறைவில்லாத நிறைவான சம்பூர்ணமான தேவைக்கு மிக அதிகமான வழிந்து ஓடுகிற ஒரு வாழ்வை கொடுக்க விரும்புகிறார். அப்படியானால் அதற்கான என்ன வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதோ அதை எடுத்து அதை என்னுடைய விருப்பமாக்கி ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இதெல்லாம் ஜெபிக்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மூன்றாவது காரியம் சொன்னேன், ஜெபிக்கும் பொழுதே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். இப்ப ஜெபிக்கும் பொழுதே எப்படி நாம் பெற்றுக்கொண்டோம் விசுவாசிக்கணும்? பெற்றுக்கொண்டோம் விசுவாசிச்ச பிறகு அது உண்டாகுமா? அது எப்படி நீங்க கேட்கலாம். அதனாலதான் அதை போன வாரம் 2 வாரம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். எபேசியர் 1 அதிகாரம் 3 சொல்லுகிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அது இறந்த காலத்தில் வருது, பாஸ்ட் டென்ஸ்ல வருது. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்ன உடனே நீங்க என்ன ஆசீர்வாதம் தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்க கூடாது. இந்த பூமியிலே தோன்றிக் கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களும் காணப்படாத மண்டலத்திலிருந்து வந்தது. அதாவது ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் வந்தது. தோன்றிக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா காணப்படாத மண்டலத்திலிருந்து வந்தது. இப்ப என்னுடைய நன்மைகள், என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய சுகம், என்னுடைய செழிப்பு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஏற்கனவே டெபாசிட் பண்ணிட்டார். இப்பொழுது ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் எடுக்கும்படி எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து, ஒரு பேங்க்ல உங்களுடைய தாத்தாவை யாரோ ஒரு பணம் போட்டுட்டாருன்னா அது உங்களுது. நீங்க கண்ணில் பார்க்க காட்டிக்கிட்ட ஒரு காசோலையே அல்லது ஒரு எடுத்து ஒரு பாண்ட் பேப்பர் எடுத்துட்டு வந்து இந்த உன் பேர்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன் அப்படின்னு கொடுத்த உடனே நீங்க கண்ணில் அந்த 10 லட்சம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே உங்க பேர்ல இருக்கு. நீங்க போய் அந்த லீகல் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு என்னுடைய பணத்தை கொடுங்கன்னு கேட்டு வாங்க வேண்டியதுதான். அதே போல கிறிஸ்துவானவர் எனக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்ததினாலே எனக்கு சில மீட்பின் நன்மைகள் ஏராளமாய் கர்த்தர் உன்னதங்களில் ஆவிக்குரிய நன்மைகளால் என்னை நிறைத்து ஆசீர்வதித்து விட்டார். அப்ப நான் ஜெபம் பண்ணும்போது ஏற்கனவே நான் கொடுக்கப்பட்டாகிவிட்டது, என் சுகம் கொடுக்கப்பட்டாகிவிட்டது, ஏற்கனவே என்னுடைய செழிப்பு கொடுக்கப்பட்டாகிவிட்டது, என் நன்மை கொடுக்கப்பட்டாகிவிட்டது, வெற்றி கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறத இந்த பூமியில மேனிஃபெஸ்ட் ஆகும்படி காணத்தக்க விதத்திலே வரும்படி தான் இப்ப ஜெபத்தை பண்றோம். ஜெபம் என்ன பண்றோம்? விசுவாசத்தை கொண்டு காணப்படாத மண்டலத்திலிருந்து தோன்றும்படி நான் கேட்கிறேன், உண்டாகும்படி. அப்படி அது ஏற்கனவே இருக்கிறதை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு வழியை தேவன் ஜெபத்தின் வழியாக விசுவாசத்தை கொண்டு ஜெபிக்கும்படி ஒரு வழியை வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். சரி, கேட்டவளை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதை எப்படி விசுவாசிக்கணும்? அதுல எந்த விதமான சந்தேகமோ கலக்கமோ பயமோ இருக்கவே கூடாது. இன்னைக்கு அதை பார்க்க போறோம். நான் ஜெபம் பண்ணும்போது கேட்டுக்கொண்டவைகள் எவைகளோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறதுல எந்தவித கலக்கம் இருக்கக்கூடாது, எந்தவித சந்தேகம் இருக்கக்கூடாது, எந்தவித பயமும் இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுவோம், எந்த கலக்கமும் எந்த சந்தேகமும் எந்த பயமும் இருக்கக்கூடாது. திரும்ப சொல்லுங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பதில் நம்முடைய கண்ணில் பார்க்கிற நாள் வரைக்கும் அது ஒரு பெரிய டெஸ்ட் டைம் மாதிரி பாருங்க. விசுவாசத்துல ஒரு பரீட்சை மாதிரி. நீங்க ஜெபம் பண்றீங்க, ஏற்கனவே நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆவியின் மண்டலத்துல இருக்கு, எழுதி இருக்குது, நான் சுகமானேன் என்று எழுதி. இந்த பைபிள் இதுல நம்ம கர்த்தர் பிரிண்ட் பண்ணி பரிசுத்த ஆவியானவரால எழுதப்பட்டு நம்ம கையில கொடுத்திருக்கு. இதில் எழுதி இருக்கிறதெல்லாம் சத்தியம். அப்படித்தானே பிரதர் சிஸ்டர்? அப்படித்தானே? எழுதிக்கலாம் சத்தியம் தானா? கொடுத்திருக்கிறாரா? பேச மாட்டீங்க. உங்களுக்கு கொடுத்துட்டார். இப்ப அது அங்க இருக்குது. இப்ப நீங்க ஜெபம் பண்றீங்க, பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தை ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ண பிறகு அந்த காலகட்டங்கள் அந்த கையில வர வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு
டெஸ்ட் மாதிரி ஆயிடுது, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது. கண்ணில் இப்ப இயற்கையின் கண்ணில் பாத்தீங்கன்னா சுகத்தை பத்தி நீங்க விசுவாசிங்க, சுகமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஒருவேளை உங்க வீட்டுல குறைவுகள் இருக்கலாம், பண நெருக்கடி இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிக்கிறீங்க, தேவன் என் குறைவெல்லாம் மகிமை ஐஸ்வர்யம் நிறைவாக்கிட்டான்னு சொல்றீங்க.